இருந்தாலும் நம்மளும் ஒரு பக்கம் பார்க்கணும். கொத்தமல்லி எல்லாம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வத்தல் வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம். எல்லாம் ஒன்றா போட்டு தாத்தா கையில் எடுத்து சாப்பிடுவாங்களா? நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? ஸ்பூன் வச்சு சாப்பிடுவீங்களா? சாப்பிடுங்க. எல்லாம் கூட கொஞ்சம் வச்சுட்டோம்னா நல்லா பிடிச்சிடும், வேகமாக பிடிச்சிடும். எல்லாருக்கும் வணக்கம். வீட்டில் பிள்ளைகளுக்கு எல்லாம் இன்னைக்கு ஆட்டு ரத்தம் கேட்டாங்க. ஆட்டு ரத்தம் பொரியல் செஞ்சு கொடுப்போம்னு பார்க்குறோம். எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துருக்காங்க. எப்படி செய்யலான்னு பார்க்க அதை உடச்சி வச்சுதான். உறைஞ்சிருச்சு நல்லா. இதில் வந்து ஆட்டு முடி எதுவும் இருக்கும், நல்லா சுத்தம் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்மளும் ஒரு பக்கம் பார்க்கணும். வெள்ளாட்டு ரத்தம் தானையா? ஆமாம்மா. ஒரு கிலோ 50 ரூபாயா? 3 கிலோ வாங்கியிருக்காங்க. 3 கிலோ வாங்கியிருக்காங்களா? சரி சரி. இதை இப்படி பிசுக்கி நல்லா நல்லா குழச்சி விட்டுக்கிடணும், கைட்டை பிணைஞ்சி விட்டுக்கிடணும். ஆனால் முடியடி எதுவும் இல்லை, நல்லா சுத்தமாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டு ரத்தத்துக்கு தேவையானது, பொரியலுக்கு தேவையானது இஞ்சி, வெள்ளைப்பூடு, வத்தல், வெங்காயம், சின்ன சீரகம், மிளகு, முதல்ல மஞ்சள் தான் வைக்கணும், கொத்தமல்லி, லவங்கம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வத்தலும் மல்லியும் வறுத்து வச்சுருக்கோம். வத்தல் வறுக்கும்போது கொஞ்சம் தள்ளி நின்று வறுக்கணும், டப்புன்னு வெடிக்கும். நல்லா பிசைஞ்சுக்கிடணும், அப்போ தான் உப்பு உரப்பு பிடிக்கும், இதயத்துக்கு நல்லது. இப்போ ரத்த பொரியலுக்கு வந்து இது சீரகம் இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். என்னென்ன போட்டு அரைக்கணும்? இப்போ மிளகு, சீரகம், மஞ்சள் நுணுக்கி வச்சுருக்கோம். கொத்தமல்லி வறுத்து வச்ச கொத்தமல்லி, லவங்காய், பட்டை, சோம்பு எல்லாம் சேர்ந்து காம்பு ஆஞ்சி போட்டு இது முதல்ல அரைச்சிக்கிடுவோம். அரைச்சிட்டு மல்லி அதெல்லாம் அரைச்சி அப்புறமா தான் இஞ்சி வெள்ளைப்பூடு போடணும். ஏன்னா மல்லி சரியாக அடப்படாது, அதனால நல்லா அரைச்சிக்குவோம். வெள்ளைப்பூடு தோல், இஞ்சி தோலெல்லாம் நீக்கிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த கொத்தமல்லியை பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடு அதில் போட்டு அரைக்கிறோம். சட்டி வைக்கிறோம். இதே நல்லெண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரத்த வறுவலுக்கு வந்து சீரகம் போடுறோம், கடுகு போடக்கூடாது. நல்லா சீரகம் வெந்துருச்சு, பொன் நேரத்துக்கு வேகும். கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம் போடுறோம். வெங்காயத்தை நல்லா பொன் நேரத்துக்கு வதக்கிடுறோம். ஏன்னா ஆட்டு ரத்தத்தில் உப்பு இருக்கும், வெங்காயத்தை கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும், வெங்காயத்தில் உப்பு பிடிக்கிற மாதிரி. நல்லா பொன் நேரத்துக்கு வந்துருச்சா? ரொம்ப கருது வேகக்கூடாது, ஏன்னா இது கொஞ்சம் நேரம் வேகணும். ஊற்றும் போது அப்படி தெரியும், கருள் நல்ல கருப்பாக வந்துடும். தண்ணி ஊற்றக்கூடாது, ஆட்டுறத அப்படியே ஊற்றணும். தண்ணி ஊற்றணுமா தண்ணியாக ஆயிரும், வேகாது சீக்கிரம். இதுக்கு வந்து கொத்தமல்லி எல்லாம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வத்தல் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். எல்லாம் ஒன்றா போட்டு இது ஒரு கொதிக்கவும் அதை போட்டு நல்லா வேக வைக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா கீழே அடி பிடிச்சிரும். பக்கத்துலேயே இருந்து கிண்டணும். வாரத்தில் ஒரு நாள் ரத்தம், ஒரு நாள் எலும்பு சூப்பு, வெள்ளாட்டங்கால் சூப்பு, இதெல்லாம் கொடுத்தோம்னா உடம்பு நல்லா தெம்பாக இருக்கும், எனர்ஜி கிடைக்கும் நல்லா. ஆட்டுக்கால் சூப்பு, ரத்தம் இதெல்லாம் பொரியல் கொடுக்குறது ஆஸ்மா அதுலெல்லாம் வராது பிள்ளைகளுக்கு.
பிள்ளைகளுக்கோ பெரியவங்களுக்கோ எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. நல்லா ஈரல் குழம்பு மாதிரி வந்துருச்சு பாருங்க. பிடிச்சி சுற்றி இல்லை ரொம்ப மையம் அரைக்கணும். ரொம்ப மையா அரைக்க வேண்டாம். இந்த பத்தே அரைச்சா போதும். ரத்த வறுவலுக்கு மட்டும் அப்படி போதும். எல்லாம் மசாலா எல்லாம் சேர்ந்துருச்சு. இதுதான் சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் சாப்பிடலாம் நல்லா. இதில் இஞ்சி பூண்டு போடுறது வந்து உடம்புக்கு நல்லதுன்ட்டு போடுறது. ஜீரண கோளாறு வராது. பச்சை மிளகா போட்டால் சின்ன குழந்தையெல்லாம் சாப்பிட்டுக்கிடாது. பச்சை மிளகா கிடைக்கும். அதுக்கு பதில் வத்தலை நல்லா வறுத்து சேர்த்துருக்கோம். மிளகு ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு 5 மிளகு. இல்லை ரொம்ப விறுவிறுன்னு இருக்கும், பிள்ளைகள் சாப்பிடாது. பெரியவங்களுக்கும் உடம்புலாம் காந்தும். அதனால ஒரு 5 மிளகு மட்டும் சேர்த்துக்கணும். தேங்காய் போட்டாலே இனிச்சுக்கிட்டு இருக்கும். அதனால தேங்காயே சேர்க்க மாட்டேன் நான். இப்படி தான் நம்ம எப்பயும் பண்ணுவோம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாய்க்கு ருசியாக பிள்ளைகள் பெரியவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டுக்குவோம். வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க லைக் பட்டனை ரேஸாக தட்டி விடுங்க. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுவோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நிறைய பேர் போட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ நாள் டைம் இல்லை. இனிமேல் ரெகுலராக போட்டுருவோம். இந்த ஒரு ரத்த பொரியல்டா. வாங்க, ஆட்டு ரத்தம் பொரிச்சிருக்கேன். வா, நல்ல உடம்பு நல்ல சத்தான. நீ சாப்பிடலாம்ல. இந்த பாத்தியா எப்படி இருக்கு? நீ சாப்பிடுவியா? தாத்தா கையில எடுத்து சாப்பிடுவாங்களா? நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? ஸ்பூன் வச்சு சாப்பிடுவீங்களா? அப்ப தாத்தா கைட்டு சாப்பிடுவாங்க. நீங்க தான் ஸ்பூன் வச்சு சாப்பிடுவீங்க. அம்மா தோட்டத்துல இலை அறுக்க போயிருக்காங்க. வரட்டும், நல்ல இலையில வச்சு சாப்பிடுவோம். ஒண்ணுப்பா பாரு, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. பாரு, இங்க பாருங்க. வாங்க. லைட்டா வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போடணும். அதே நல்ல ருசியா இருக்கும். நல்ல பொலு பொலுன்னு வந்துருச்சு. சாப்பிடலாம், ரெடி ஆயிடுச்சு. திறக்கிருவோமா? சரி, சாப்பிடுவோமா? நல்ல தோட்டத்தில் அறுத்துட்டு வந்துட்டீங்களா இலை? சூப்பர் இலையா, நல்ல பெரிய இலை, தலைவாழை இலை. இப்படி இலை போட்டு தான் சாப்பிடணும். பருவம் ரத்த பொரியல் சூப்பரா இருக்கு பாருங்க. இதான் எங்க பாட்டி காலத்துல இருந்து இப்படிதான் செய்வாங்க. எங்க பாட்டி செய்வாங்க, எங்க அம்மா சித்தி செய்வாங்க. நானும் அதை பார்த்து நல்லா கத்துக்கிட்டேன். இப்ப நான் செய்யறத வச்சு என் மக கத்துக்கிட்டாங்க. சாப்பிடணும். ரத்தம் ரெடி ஆச்சு. எங்க பாப்பா சாப்பிடுது. பேத்தி எப்படி இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சாப்பிடுங்க. சின்ன பிள்ளையில இருந்து எங்க பேத்திக்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுக்க போய் தான் நல்லா சாப்பிடும். நல்லா இருக்குதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி பல வீடியோக்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டிஷ் வேணுன்றதை கமெண்ட்லையும் போஸ்ட் பண்ணுங்க. நாங்கள் செஞ்சு காட்டுறோம். Thank you.